எக்ஸாம்பிள் எனக்கு டெங்கு ஃபீவர் நான் ரொம்ப டயர்டாக இருப்பேன், என்னோட பிளட் கவுண்ட் கம்மியாக இருக்கும், ப்ளஸ் நான் வீக்காக இருப்பேன். டெங்கு ஃபீவர் முடிஞ்சவொடனே என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் டேப்லெட் கண்டினியூஸாக எடுங்கன்றாங்க. ஒரு விட்டமின்ஸ் மினரல்ஸ் டேப்லெட் எடுக்கக்கூடிய எவ்வளோ அதில் மில்லிகிராம் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக வந்து ட்ராகன் ஃப்ரூட்டில் இருக்குது. அதனால டாக்டர்ஸ் ஆகட்டும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால அந்த பழத்தை நீங்கள் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா உங்கள் பாடிக்கு வந்து ஒரு டேப்லெட் மூலமா நம்ம எடுக்கக்கூடிய அத்தனை மினரல்ஸ்களும் சரி விட்டமின்ஸும் சரி அந்த ஃபீனாலிக்ஸ் ஆகட்டும் ஆன்டி ஆக்சிடென்ட் கண்டென்ட்னு சொல்லுவோம், இது எல்லாமே அதில் இருக்குது. சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் ஏதாவது ஒரு நல்ல பழம் சாப்பிடணும், டேஸ்ட்டாக சாப்பிடணும், இனிப்பாக சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அவங்க எல்லாரும் சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பழம், ஹெல்த்தியான ஒரு பழம் அப்படின்னா அது ட்ராகன் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ராகன் ஃப்ரூட் பொறுத்தளவில் சுகர் பேஷண்ட்டுக்கு மட்டும் கிடையாது, விவசாயிகளுக்கும் அது ரொம்ப ரொம்ப ஒரு உன்னதமான பழமாக கருதப்படுது. ஸோ அப்படிப்பட்ட ட்ராகன் ஃப்ரூட்டை நிறைய பேர் பார்த்து என்னது இது ஃப்ரூட்டு, இது நம்ம ஊர்லாம் வளருமா, பேரே ட்ராகன் ஃப்ரூட்டு, பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்க. பார்க்க மட்டும் தான் அது டெரராக இருக்கும், பட் அது நிஜமாவே ஒரு அழகான பழம் அப்படின்னு தான் சொல்லணும். விவசாயத்துக்கும் சரி, நம்ம அது சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய பணத்தும் சரி. ஸோ அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி தான் நான் சொல்கிறேன். ஸோ இப்படிப்பட்ட ட்ராகன் ஃப்ரூட் விவசாயத்தை நம்ம ஊரில் பண்ணலாமா, நம்ம ஊர் மண்ணுக்கு அது விளையுமா, என்ன மாதிரியான கிளைமேட்டிக் கண்டிஷன் வேணும் அப்படின்ற பல சந்தேகங்கள் நம்ம மனசில் இருக்கும். அந்த சந்தேகங்களுக்கான பதிலாக நம்ம கூட ட்ராகன் ஃப்ரூட் பற்றின ஒரு ரிசர்ச் பண்ணின டாக்டர் கருணாகரன் அவர்கள் தான் நமக்கான இந்த ஒரு டிராகன் ஃப்ரூட் ஃபார்மிங்கை எப்படி வைக்கணுன்றதை சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. அண்ட் இதை வச்சு அவர் எப்படி வணிகம் பண்ணுறாரு அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுக்க போகிறாரு. ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்க. வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் ஃபார்மிங் சேனல். நான் உங்கள் யுவராணி. என்னன்னா ட்ராகன் ஃப்ரூட்டு. இந்த ட்ராகன் ஃப்ரூட் வந்து எப்படின்னா நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம தேசத்துக்கு வந்து இட்ஸ் எ நியூ ஃப்ரூட், ஒரு இன்ட்ரடியூஸ்டு ஃப்ரூட்டுன்னு சொல்லலாம். வெளியிலேருந்து நம்ம ஊருக்கு வந்தது தான். இது வந்து பிறந்தது வந்து என்ன சொல்லுவாங்க, ஆரிஜினா ஃப்ரூட் எப்படி சொல்லுவோம்னா மெக்சிகோன்னு சொல்லுவாங்க. ஆனால் வளர்ந்தது, அதை வளர்த்து விட்டவங்க யாருன்னா வியட்நாமிஸ். அதாவது வியட்நாமில் இருக்கிறவங்க தான் இந்த ஃப்ரூட்டை வந்து வளர்த்தவங்கன்னா அதை வளர்த்து அதில் வந்து ஒரு பலன் அடைஞ்சவங்கன்னு சொன்னோன்னா அவங்க தான். அவங்களுடைய கண்ட்ரி, வியட்நாமுடைய கண்ட்ரியுடைய எக்கனாமியே வந்து ட்ராகன் ஃப்ரூட்டில் தான் இருக்குது. எப்படின்னா ஒரு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் 100 பழ வகைகளை எக்ஸ்போர்ட் பண்ணாலும் அதில் 30% வந்து 30 பகுதி வந்து இந்த ட்ராகன் ஃப்ரூட்டுடைய கான்ட்ரிபியூஷன் எக்ஸ்போர்ட்டில் அதான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா 1991 வந்து வெறும் ஒரு 2000 ஹெக்டேரில் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நிலைமைக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு சின்ன கண்ட்ரியில் வந்து 55,000 ஹெக்டர் வந்து ட்ராகன் ஃப்ரூட்டு விளைவிச்சிட்ருக்காங்க. நம்ம நாட்டில் இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் வந்து நம்ம வந்து ஒரு எங்கெங்கெல்லாம் குளிர் பிரதேசமோ ரொம்ப ஹை டெம்பரேச்சர் இருக்கோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ட்ராகன் ஃப்ரூட்டை வந்து விளைவிக்க தகுந்த இடம் இல்லை. தமிழ்நாடு மற்ற சதர்ன் இந்தியான்னு சொல்லுவோம். சதர்ன் இந்தியானா கேரளா ஆகட்டும், ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, நம்ம வந்து ஈவன் டில் ராஜஸ்தான், ஹரியானா, நம்ம இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தில் வளர்க்கலாம், சென்ட்ரல் இந்தியா வரைக்கும் நம்ம வந்து இந்த பயிரிட விளலாம். அப்புறம் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம், அருணாச்சல், நாகாலாந்து, இந்த இடத்துல இந்த பயிரை விளைவிக்கலாம். ஸோ இப்போ இந்த பயிரை பற்றி முதல்ல நினச்சேன், ஏன் இந்த பழம் வந்து சடனாக வந்து எல்லாரும் மத்தியில் வந்து ட்ராகன் ஃப்ரூட்டு எதுக்கு இது வந்து ஒரு சடன் மீடியா ஆகட்டும் சரி, பப்ளிக் ஆகட்டும் சரி, விவசாயிகள் ஆகட்டும் சரி, எல்லாரும் இது பின்னாடி இருக்கிறாங்க. ஏன்னா இந்த ட்ராகன் ஃப்ரூட்டில் வந்து ஒரு நல்ல குணம் இருக்குது. குணம்னா என்ன தெரியுங்களா, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் உங்களுக்கு. நல்ல குணன்றது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நான் சொல்கிறேன். இந்த ஃப்ரூட்ஸ் வந்து சுகர் அம்சம் இல்லாதது. நான் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தால் இந்த ஃப்ரூட் எடுத்தால் சுகர் லெவல் ஷூட் அப் ஆகாது. ரெண்டாவது வந்து நல்ல விட்டமின்ஸ், மினரல்ஸ் வந்து கால்சியம், அயன், பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம், இந்த 4 நியூட்ரியன்ஸும் இதில் ரிச்சுன்னு. அப்புறம் வந்து பீட்டாலின் கண்டென்ட் சொல்லுவோம் நம்ம, அது வந்து கரோட்டினாய்டு குரூப்ஸு, கலர்டு ஃப்ரூட்ஸில் வந்து கரோட்டினாய்டு ஃப்ரூட்ஸ் இருக்கும். இந்த ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா சில இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, எனக்கு டெங்கு ஃபீவர் வந்தோன்னு என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஈட் ட்ராகன் ஃப்ரூட், ஈட் கிவி ஃப்ரூட்டுன்னு. ஏன் இந்த ஃப்ரூட்டை வந்து சொன்னாங்கன்னா இந்த ஃப்ரூட்டில் இருக்கிற ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எவ்வளோ பொட்டாசியம் இருக்கோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டெங்கு ஃபீவர் நான் ரொம்ப டயர்டாக இருப்பேன், என்னோடய பிளட் கவுண்ட் கம்மியாக இருக்கும், ப்ளஸ் நான் வீக்காக இருப்பேன். டெங்கு ஃபீவர் முடிஞ்சவொடனே என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் டேப்லெட் கண்டினியூஸாக எடுங்கன்றாங்க. ஒரு விட்டமின்ஸ் மினரல்ஸ் டேப்லெட் எடுக்கக்கூடிய எவ்வளோ அதில் மில்லிகிராம் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக வந்து ட்ராகன் ஃப்ரூட்டில் இருக்குது. அதனால டாக்டர்ஸ் ஆகட்டும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால அந்த பழத்தை நீங்கள் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா உங்கள் பாடிக்கு வந்து
ஒரு டேப்லெட் மூலமா நம்ம எடுக்கக்கூடிய அத்தனை மினரல்ஸ்களும் சரி, விட்டமின்ஸும் சரி, மற்ற ஃபீனாலிக்ஸ் ஆகட்டும், ஆன்டி ஆக்சிடென்ட் கண்டென்ட்னு சொல்லுவோம். இது எல்லாமே அதில் இருக்குது. இந்த பழம் ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்ததா இருக்கு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு டெங்கு ஃபீவர் வந்தா கூட இந்த ஒரு பழம் சாப்பிடுங்க சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரியான ரெக்வஸ்ட்லாம் கொடுக்குறாங்களாமா டாக்டர் சைட்லேருந்து. நான் கேள்விப்பட்டதான், இது எனக்கு நடந்த ஒரு சம்பவம் கிடையாது. ஸோ இப்பேற்பட்ட ஒரு மகத்துவமான ஒரு பழத்தை நம்ம விவசாயம் பண்ணி அதன் மூலமாக அதிகப்படியான லாபமும் பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமாக தான் இருக்குல்ல. ஸோ இந்த டிராகன் ஃப்ரூட் ஃபார்மிங் பற்றி இன்னும் இன்டெப்த்தாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஃப்ரீடம் ஆப்பில் டாக்டர் கருணாகரன் அவர்களே ஒரு கோர்ஸ் வடிவமைச்சிருக்கிறாரு. ஸோ அந்த கோர்ஸுடைய பெயர் டிராகன் பழ விவசாயம், 1 kgலிருந்து 150 ரூபாய் வரை சம்பாதியுங்கள் அப்படிங்கிறது அந்த கோர்ஸினுடைய டைட்டில். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பட் இந்த வீடியோவை இப்போ முடிச்சுட்டு வந்துடலாம். ஃபார்மர்ஸ், க்ரோயர்ஸ் அவங்க மத்தியில் இது ஏன் வந்துச்சு, எதுக்கு வருது? எந்த ஒரு விவசாயம் வந்து ஒரு பழம் வைக்கும்போது ஒரு நல்ல லாபகரமாக இருக்கணும், அந்த லாபகரம் வந்து நல்லா அமைஞ்சாதான் வந்து அவன் வந்து அந்த விவசாயம் வந்து அதை பற்றி திங்க் பண்ணுவான். ஈவன் இன்னைய நிலைமைக்கு வந்து டிராகன் ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா 1 kg டிராகன் ஃப்ரூட் வந்து 60 ரூபாயிலேருந்து 120 ரூபாய் வரைக்கும் போயிட்டுருக்கு. அது ஏன் அந்த ரேஞ்ச் இருக்குன்னா, அது விவசாயி எப்படி அதனை மார்க்கெட் பண்ணுறான்னா அவனை பொறுத்து இந்த ரேட் இருக்குது. 1. 2வது வந்து தண்ணி வசதி கம்மியாக இருந்தால் இந்த பயிரிடலாம். 3வது வந்து முதல் வருஷத்தில் எந்த ஒரு பழப்பயிரும் பார்த்திங்கன்னா, பனானா மட்டும் இது பப்பாயை விட்டிங்கன்னா முதல் வருஷத்தில் கிடைக்கக்கூடிய ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு பயிர்னா டிராகன் ஃப்ரூட்டு. ஏன் ஆதாயம்? ஒரு வருஷத்துலேயே நீங்கள் நட்டதுலேருந்து ஒரு வருஷத்தில் 1லேருந்து 1.5 டன் ஃப்ரூட்டுன்னு வந்து நீங்கள் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலாம். 1லேருந்து 1.5 டன் ஃப்ரூட்ஸ். 2வது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 5 டன் வரைக்கும் எடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து ஒரே ஒரு ட்ராபேக்குன்னு சொல்ல முடியாது, லிமிட்டேஷன்ஸ். அது என்னன்னு சொல்கிறதுனா, இனிஷியலாக ஒரு தோட்டம் நம்ம டெவலப் பண்ணுன்னா ஒரு 5லேருந்து 5.5 லட்ச ரூபா, 5 to 5.5 lakhs ஒருத்தருக்கு தேவைப்படுது. அதுதான் ஒரு விவசாயிக்கு வந்து ஒரு தடங்களாக இருக்குமோ தவிர, மற்றபடி விவசாயிக்கு மார்க்கெட்டிங் இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பயிரிடுறது நம்ம ரொம்ப ரொம்ப கம்மி டிராகன் ஃப்ரூட் வந்து விளைவிக்கிற பகுதி. ஆனால் கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா 1000 ஏக்கர் 1000 ஏக்கர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, விளைவிச்சிருக்காங்க. ஆனால் வந்து தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 50 ஏக்கர் 100 ஏக்கர் தான் இப்போதைக்கு வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. 50ல் 100 ஏக்கர் தான். அதனால் வந்து முதல்ல யார் விவசாயம் பண்ணி அதனை ஆதாயப்படுறான்னு அவனை குயிக்காக பண்ணிக்கணும். இன்னொன்று வந்து மார்க்கெட்டிங். இந்த பழம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேருக்கு தெரியாததுனா என்ன ஆகுதுன்னா, வாங்கி சாப்பிட்றதுக்கு தயங்குவாங்க. அதனால் மார்க்கெட்டிங் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். நீங்கள் எந்த ஒரு விவசாயம் வந்து சரி பயிரிடுறதுக்கு முன்னாடி 2 விஷயத்த மனசில் வச்சுக்கோ. 1, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ முதலீடு போடுறோம். 2வது வந்து இந்த ஃப்ரூட்டு நாம் தான் வித்தாகணுன்னா நாமளே அப்ரோச் பண்ணுறது. மால்களுக்கு அப்ரோச் பண்ணலாம், ஃபுட் கோர்ட்டாக இது மால் எல்லாம் ரிலையன்ஸ் ஆகட்டும், வேறு அந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த ஒரு மாலில் நீங்கள் அப்ரோச் பண்ணி அதனை விற்க முடியும். அப்புறம் சிலர் வந்து வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணி விற்கிறாங்க, சிலர் வந்து சிட்டியில் அப்பார்ட்மெண்ட்டை லிங்க் பண்ணி விற்கிறாங்க, சிலர் வந்து டைரெக்டாக ட்ரேடர்ஸ்க்கு விற்கிறாங்க. ஆனால் மார்க்கெட்டிங் விஷயத்தை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு தான் அந்த பயிரை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா மார்க்கெட்டிங் சில நேரம் நம்மளால் பண்ண முடியாமல் போச்சுன்னா பழ வகைகள் நம்ம வச்சுக்கிட்டு இருக்க முடியாது, அது வேஸ்ட்டாக போயிடும். அந்த வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்ற ஒரே காரணத்தாக சொல்கிறேன், நீங்கள் எல்லோரும் வந்து 2 விஷயத்த மனசில் வச்சு தான் இந்த பயிரிடுறது ஸ்டார்ட் பண்ணணும். இன்னொன்று வந்து நீர் ரொம்ப கம்மியாக இருந்தால் இந்த பயிர். இன்னொன்று வந்து மேனேஜ்மெண்ட்டு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கிரேப்ஸு பார்த்தீங்கன்னா, போமக்ரேட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மருந்து அடிப்பாங்க. அந்த மாதிரி இதுக்கு ஒரு மருந்து தேவைப்படுறதில்லை. ஏன்னா இப்போதைக்கு புதிதாக நம்ம ஊருக்கு வந்த பயிருன்றதுனால இதுக்கு வந்து இப்போதைக்கு டிசீஸ் மாத்திரம் பெஸ்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் வந்து எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, டிசீஸும் பெஸ்ட்டும் கண்டிப்பாக வராதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது, வரும். அதுக்கு தேவையான டைமில் நம்ம மெயின்டெனன்ஸ் காஸ்ட். ஆனால் ஒன்று மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த பயிரில். இன்னொன்று வந்து லாபம் வந்து 2வது வருஷத்தில் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம என்ன இன்வெஸ்ட் பண்ணோம் 2வது வருஷத்துக்கு எடுக்க ஆரம்பிக்கலாம். பயிர் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வசதி கம்மியாக இருந்தாலும் அந்த இடத்துல இந்த பயிரை நம்ம க்ரோ பண்ணலாம். இதுதான் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் நம்ம சொல்லிக்கிறோம். நம்ம வந்து இந்த வீடியோவில் டிராகன் ஃப்ரூட்னா என்ன, அந்த பழம் எங்கே வந்து விளையும் அப்படின்ற பல விஷயங்கள் நம்ம கூட டாக்டர் கருணாகரன் அவர்கள் ஷேர் பண்ணாங்க. ஸோ இது மட்டுமே பத்தாது நம்ம இந்த ஒரு விவசாயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு. ஸோ இதை பற்றி இன்னும் இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரீடம் ஆப்லேயே பார்த்தீங்கன்னா டாக்டர் கருணாகரன் அவர்கள் ரொம்ப தெளிவாக டாப் டு பாட்டம் இந்த டிராகன் ஃப்ரூட் ஃபார்மிங் எப்படி பண்ணுறதுன்றதை சொல்லி கொடுத்துருக்காங்க. டிராகன் பழ விவசாயம் 1 kgலிருந்து 150 ரூபாய் வரை சம்பாதியுங்கள் அப்படிங்கிறது அதோட பேரு. நம்மளோட ஃப்ரீடம் ஆப்ல செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைனா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இந்த டிராகன் ஃப்ரூட் ஃபார்மிங்கினுடைய
கோர்ஸ் லிங்க் கொடுக்க சொல்கிறேன். அதை போய் கிளிக் பண்ணிங்கனாவே டேரெக்டாக உங்களுக்கு அந்த டிராகன் ஃப்ரூட் ஃபார்மிங்கோடைய கோர்ஸ் வீடியோவே வந்துடும். நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை எப்போதும் போல யுவராணி எனக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.